ரம்ஜானோட குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா? காலையில எழுந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு தொழுதுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பாப்பாவை தூங்க வச்சாச்சு. ஸோ அப்போ தான் நம்ம சீக்கிரமாக வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு ரம்ஜான்னாலே ஸ்பெஷல் பிரியாணி தான். அதுவும் எங்கள் டேடி செஞ்சால் அதை விட ஸ்பெஷல். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் பிரியாணி எங்கள் டேடி. ஸோ சைட் டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது தால்ச்சா, தயிர் பச்சடி, சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ், ரசம், இதெல்லாம் வந்து எங்கள் மம்மி டிபார்ட்மெண்ட், எங்கள் மம்மி செஞ்சுட்டாங்க. ஸோ அந்த பிரியாணிக்கு எங்கள் டேடிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நானே என் தம்பி எல்லாரும் சேர்ந்து செஞ்ச பிரியாணி. எப்போவுமே ரம்ஜான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே செஞ்சு சாப்பிட்றதுக்கு மணி 3லேருந்து 4 ஆயிரும். ஸோ இந்த டைமும் அதே மாதிரி தான் ஆச்சு. ஸோ நாங்கள் சாப்பிடும்போது கிட்டத்தட்ட 4 மணி ஆயிடுச்சு. இந்த ரம்ஜானில் நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுற துவா, நம்ம பண்ணுற நல்லது, மற்றவங்களுக்கு நம்ம செய்கிற உதவி, இதெல்லாம் நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா அல்லாஹ் நம்ம கூட என்றைக்குமே இருப்பான். ஸோ ரம்ஜானுக்கு கரெக்டாக 2 days பிஃபோராக ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது ரொம்ப பெருசாக நடக்காமல் ஓரளவுக்கு சின்னதாக நடந்து, இந்த தமிழில் கூட ஒரு பழமொழி இருக்குமே, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ரம்ஜான் நான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற தாட்லாம் வந்துட்டேன். பட் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட துணையால் அது சிறப்பாக கொண்டாடி முடிச்சாச்சு. என் தம்பி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தான். வந்ததுலேருந்து அவங்க பாப்பா கூட ரொம்பவுமே மிங்கிள் ஆயிட்டாங்க. பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டு விடவே இல்லை. பாப்பாவும் ரொம்ப அட்டாச் ஆயிட்டா. அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரம்ஜான் ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சிச்சு. உங்களோட ரம்ஜான் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மினுவோட விஷஸை கேட்டுடலாமா? ஈத் முபாரக் சொல்லிடலாம் எல்லாத்துக்கும். ஈத் முபாரக்.